இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 42வது சங்கீதம் 8வது வசனம். ஆயிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவன் அவர் கிருபையை நமக்கு தருகிறார். ஆங்கிலத்தில் அன்ஃபெயிலிங் லவ் என்று கிருபைக்கு பதிலாக போடப்பட்டுள்ளது. காதல் தோல்வி, அதாவது லவ் ஃபெயிலியர் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் 2 பேர் லவ் பண்ணும்போது யாராவது ஒருவர் விட்டு சென்று விட்டால் அதை காதல் தோல்வி என்கிறோம். இங்கு அன்ஃபெயிலிங் லவ், அதாவது தோல்வியே அடையாத லவ் என்று போடப்பட்டிருக்கிறது. நாமும் தேவனும் லவ் பண்ணும்போது ஒருவர் விட்டு போனாலும் அந்த லவ் ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. ஒரு நாளும் ஒருபோதும் அந்த அன்பு ஃபெயில் ஆகவே ஆகாது. அவர் நம்மை விட்டு போகவே மாட்டார். நாம் தான் ஒரு சில நேரங்களில் அவரை விட்டு விலகி போகிறோம். ஆனாலும் இரக்கத்தின் ஐஸ்வர்யவனாகிய நம் தேவன் அதே அன்போடு நமக்காக காத்திருக்கிறார். நாம் அவரிடம் வந்து விடுவோம் என்று நம்புகிறார். கிருபையை நம்மேல் பொழிகிறார். பகல் முழுவதும் அவருடைய கிருபையை அனுபவிக்கிற நாம் இரவில் அவரை பாட வேண்டுமாம். அவர் செய்த நன்மைகளை ஒன்றொன்றாக நினைத்து அவரை பாட வேண்டும். அதுவே நம்முடைய அடுத்த நாளுக்கான ஜெபமாகிறது. எனவே அடுத்த நாள் பகல் முழுவதும் அவர் கிருபை நம்மேல் பொழியப்படுகிறது. அந்த நாள் இரவு முழுவதும் நாம் அவரை பாட வேண்டும். இன்றைய இரவு ஜெபத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்கிறார், நான் உங்கள் கூட இருந்த அனுபவத்தை நினைத்து பாருங்கள், எல்லா காரியங்களிலும் என்னை சார்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அவர் நம் கண்மலை என்று கூறுகிறார். அவர் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றிய ஒவ்வொரு நிமிடத்திற்காகவும் அவருக்கு நன்றி சொல்வோம். முழுவதும் எல்லா காரியங்களிலும் நாம் அவரையே சார்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களை தெரிந்தெடுத்து இதை கேட்க வைத்திருக்கீங்கப்பா. நன்றியப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவர்களின் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. அப்பா, இன்றைய வசனத்தில் அப்பா நீங்கள் எங்கள் கூட பேசியிருக்கீங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றி. ஆமேன். அப்பா, நீங்கள் எங்களுக்காக செய்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி ஏசப்பா. சிறு பிள்ளையிலிருந்து இப்போது வரைக்கும் நாங்கள் ஒன்றொன்றாய் நினைத்து பார்க்குறோம் ஏசப்பா. எங்கள் கண்முன் அப்பா நீங்கள் எங்களுக்காக செய்த உதவிகள் வருகிறதுப்பா. ஆமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள் என்னவா இருந்திருப்போம்ப்பா. ஆமேன். அப்பா, பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையில் யாரோ ஒருவர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க ஏசப்பா. அவங்க நீங்கள் அனுப்பின ஆள்ப்பா. ஆமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏதாவது ஒரு வழியில் சுற்றி எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷனில் அப்பா ஏதோ ஒரு வழியை எங்களுக்கு நீங்கள் காட்டியிருக்கீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. உதவி யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப எங்களுக்காக நீங்கள் ஒரு ஆளை அனுப்பியிருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் அப்பா அவனுடைய வார்த்தையினால் எங்களை தேற்றியிருக்கீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அழிந்து போவோம் இனி, அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கையே முடிந்தது, என்ன செய்ய என்று தெரியாமல் இருந்த நேரத்துல எல்லாம் அப்பா எங்களை கை தூக்கி விட்டீங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா புதிய அனுபவங்கள், புதிய அப்பா உங்களுடைய அன்பு ஸ்தோத்திர ஏசப்பா எங்களை நிரப்பி வழிய செய்கிறதுப்பா. ஆமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி ஏசப்பா. வேலைக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக, ஆமேன், சொந்த வீட்டிற்காக, அப்பா காருக்காக, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுக்காகவும், இருதயத்தில் இருக்கிற சமாதானத்திற்காக, அன்பிற்காக, அப்பா என்ற உறவிற்காக, அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் உண்மை கண்டு கொண்டோம்ப்பா. எத்தனையோ ஜனங்கள் உண்மை அறியாமல் இருட்டில் இருக்காங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எங்கள் கண்களுக்கு அப்பா நீங்கள் உண்மையான தேவன் தெரிஞ்சிங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இல்லை ஏசப்பா,
நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்தீங்கப்பா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே இந்த பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி அப்பா எங்களை தெரிந்தெடுத்து இம்மட்டும் பாதுகாத்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா இனி நாங்கள் எல்லா காரியங்களிலும் உண்மையே சார்ந்திருக்க போகிறோம் ஏசப்பா. சந்தோஷனாலும் சரி, என்ன விதமான சந்தோஷனாலும் சரி, துக்கம்னாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் அப்பா நாங்கள் உண்மை சார்ந்திருக்க போகிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் எப்பொழுதும் உணரணும் ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கிறது அப்பா உலகம் அறியணும்ப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் கையிடும் எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க